வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய்க்கு வருமான வரித்துறையிலிருந்து ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு. நேற்று அவர் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தினார். எல்லாரும் விஜயுடைய செயல் வீரர்கள் கூட்டம், நான் அழுத்தத்துக்கு அணிய புரிய மாட்டேன், அது இதுன்னு பேசுனதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ கூட போட்டேன், அவர்கிட்ட முதிர்ச்சி இல்லை அப்படின்னு என்னுடைய பதிவு போட்டிருந்தேன். இப்போ அந்த வருமான வரித்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அந்த நடந்த விவாதமும் அது எங்கே போய் நிற்கின்றதும் கிடைத்த விவரங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா, ஒருவர் நான் உங்களை எல்லாம் ஆள வருகிறேன், ஊழல் செய்ய விடமாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யும் விடமாட்டேன் அப்படின்னு அறைகூவல் கொடுத்தாரு. யார்? விஜய். அந்த விஜய் வருமான வரித்துறை தாக்கல் செய்திருக்க ஒரு வழக்கு, அதாவது புலின்னு ஒரு படம், அது வெற்றி படமா தோல்வி படமாங்கிறத அவங்களுக்கு விட்டுறேன். அந்த புலி படத்தில் இவர் 15 கோடி ரூபா கடன் வாங்கினதா தெரிய வருது. டாக்குமெண்ட்ஸ் அவர் வீட்டில் கைப்பற்றின ஆவணங்களை வச்சு. அப்போ அந்த 15 கோடி அவர் கணக்கில் காட்டலை. நீங்கள் ஏன் இந்த 15 கோடியை கணக்கு காட்டலை? 1.5 கோடி ரூபா அதுக்கு வரி போடுங்க, நீங்கள் ஃபைன் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபைனை கட்டிட்டு அது முடிஞ்சிடும், அல்லது அது வேறு மாதிரி ஆயிரும். ஆனால் இவர் அரசியலுக்கு வர்றாரு, மனித புனிதர், தூய்மையானவர், பரிசுத்தாவி, இந்த மாதிரி நிறைய கதை விட்டார். இப்போ போய் ஃபைன் கட்டினார்னா தப்பை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். அதனால் அந்த வழக்கு தொடர்றாங்க. அதில் அவங்க சொன்ன வாதமாக நம்ம கேள்விப்பட்டது, நீங்கள் எனக்கு ஃபைன் போடுற 2016 தான் அந்த புலிங்கிற படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கணக்கு வழக்கு அதுக்கு தான் வழக்கு நடக்குது. அப்படின்னா நீங்கள் 2019 ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த ஃபைனை போட்டிருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் ஃபைன் போடாதனால இந்த வழக்கு செல்லுபடியாகாதுன்னு சொல்கிறார். இது டெக்னிக்கலி ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சட்டத்தை பயன்படுத்தி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க, அதுக்கு வருமான வரி கட்டலை, உங்களை கட்ட சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி முறைகேடு பண்ணலை, அதனால் கட்ட வேண்டியது இல்லைன்னு அவங்க சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் டைம் தாண்டி கேட்டீங்க, அதனால் நான் கட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்கிறார். யார்? இந்த பாக்கியசாலி, புண்ணியவான், பரிசுத்த ஆவி. நான் அவருடைய மதத்தை இது பண்ணி சொல்லலை, அவர் தான் சொன்னார் தூய ஆவி நாங்கள் அப்படின்னப்போ பரிசுத்த ஆவி. என்ன சொல்கிறாரு? தப்பு பண்ணலைன்னு சொல்லலை, நீ லேட்டாக ஃபைன் பண்ணுறீங்கிறாரு. லேட்டாக ஃபைன் போட்டு அதனால் கட்ட மாட்டேங்கிறாரு. இவர் தான் நம்ம நாட்டை ஆள வரப்போகிறாரு. அதனால தான் இந்த விஷயத்தை முன்னாடி கொண்டு வர்றாரு. இல்லைன்னா ஏகப்பட்ட வருமான வரி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, நீதிமன்றத்தில் ஓடிட்டு தான் இருக்குது. அதில் இவர் தான் நான் உங்களை ஆளப்போகிறேன், ஊழல் செய்ய மாட்டேன், செய்ய விட மாட்டேன், நான் ஒரு இதான ஆளுன்னு சொல்கிறார். அதனால் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.